من النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மேலாது தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் திருக்குர்ஆனின் அற்புதங்கள் என்று நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டிய, நாம் அடிக்கடி பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தலைப்பு. துவா செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த உலகத்தில் சுமார் 1450 வருஷமாக திருக்குர்ஆன் இறங்கிய முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரையும் அது ஒரு அற்புதம், அது ஒரு அதிசயம். அதிசயமே அசந்து போகக்கூடிய அதிசயம். உலகத்தில் நிறைய வேதங்கள் வந்தது, நிறைய சமய புத்தகங்கள் வந்தது, நிறைய எழுத்தாளர்கள் வந்தார்கள், பெரும் பெரும் தத்துவ மேதைகள் எல்லாம் வந்தார்கள். எல்லாருடைய எழுத்துக்களும் காலப்போக்கில் காலாவதியாகிவிட்டது. கால மாற்றத்தில் நிறைய அதுவெல்லாம் மண்ணோடு மண்ணாகி போனது. முகவரி அட்ரஸ் இல்லாமல் நிறைய போய்விட்டது. உயிரோடு இன்றைக்கு வரையும் வாழ்கிற நித்திய ஜீவனாய், சாகாத சரித்திரமாய், வாழும் வரலாறாய், உயிரோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது திருக்குர்ஆன் மட்டும். நான் முதலில் இந்த தலைப்பை ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸிலிருந்து தொடங்குகிறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை பற்றி ஒரு 3 வரி சொன்னாங்க. லா யன்கதி அஜாயிபுஹு, குர்ஆனுடைய அற்புதங்கள் முடிவடையாது. முடிவே இல்லை, கியாமத்து வரைக்கும் முடியாது. லா யஹ்லகு அன் கஸ்ரத்திர் ரத்தி, திரும்ப திரும்ப படிப்பதால் பழசாகாது, போர் அடிக்காது. வலா யஸ்பஉ மின்ஹுல் உலமா, அறிஞர்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு வயிறு நிறையவே நிறையாது, அதாவது தாகம் தீரவே தீராது. இதிலிருந்து இந்த 3 வரி யோசித்து பார்க்கிறோம். குர்ஆனுடைய அற்புதங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது இந்த 3 வரி. லா யன்கதி அஜாயிபுஹு, ஃபர்ஸ்ட் வரி. இதன் அற்புதங்கள் முடிவடையாது. இன்னைக்கு வரைக்கும் 1500 வருஷத்திற்கு முன்னாலே குர்ஆன் இதை பேசி இருக்கிறது அப்படிங்கிறதே பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு, மருத்துவம் வளர்ந்துருச்சு, கருவிகள்லாம் வந்துருச்சு. இப்ப யாராவது ஒரு பெண் கர்ப்பம் அடைந்தால் பிரெக்னண்டா டெஸ்ட் பண்றாங்க, தொடர்ந்து ஸ்கேன் பண்றாங்க. 2 மாசத்துல, 3 மாசத்துல, 5 மாசத்துல எல்லாம் ஸ்கேன் பண்றாங்க. கருவனுடைய வளர்ச்சியை சொல்றாங்க, என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்படி இப்படி இருக்குது, இதெல்லாம் இதாகணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அறிவியல் இல்லை, விஞ்ஞானிகள் இல்லை, சயின்ஸ் இல்லை, சயின்டிஸ்ட் இல்லை, லெபரட்டரி இல்லை, ஒண்ணுமே இல்லை.
பக்கத்து ஊருக்கு லெட்டர் கூட போட முடியாது. யாராவது இறந்தா கூட போய் குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ அவர் மவுத்துன்னு சொல்றதுக்குள்ள 2 நாள் ஆயிரும். எந்த வசதியும் இல்லை. ஆனால் அன்றைக்கு இருக்கிற இறங்கிய வசனத்தில் குர்ஆனில் பேசுகிறது, 40 நாட்கள் வரை ஒரு குழந்தை திரவ நிலையிலே இருக்கும். அடுத்த 40 நாளில் அது இரத்த கட்டியாக மாறும். 80 நாள் முடிஞ்சு அதற்கடுத்த 40 நாட்களில் சதை பிண்டமாக மாறும். அதற்கடுத்த 40 நாள், அதற்கடுத்த 40 நாள் 17 இருக்கு, 18வது ஜுஸுல இருக்கு, 17வது ஜுஸுல சூரத்துல் ஹஜ்ஜில ஆரம்பத்தில் இருக்கு. இந்த கருவுக்குள் நடக்கக்கூடிய அத்தனை மாற்றத்தையும் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் பேசும்போது எந்த அறிவியல் இல்லை. எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்? அவர்களும் எழுதி படித்தவர்கள் அல்ல. ஒட்டு மொத்தமாவே 14 பேருக்கு தான் மக்காவில எழுதுறதுக்கு தெரியும். அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தப்போ 14 பேர் மட்டும்தான் எழுதுறதுக்கு தெரிஞ்சவங்க. அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, மக்காவாசிகளையே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உம்மியீன் அப்படின்னு சொல்றான். பஅஸ பில் உம்மியீன். உம்மியீன்னா எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகத்தில் நபியாக அனுப்பினான். அப்ப அறிவியல் வளராம, எஜுகேஷன் இல்ல, நாலேஜ் இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனா கர்ப்பத்துல ஒவ்வொரு அசைவையும் பேசுகிறது. இன்னைக்கு அந்த விஞ்ஞானிகள் அதை எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணி, ஆமா குர்ஆன்ல சொல்லபடிதான் கரெக்டா 40 நாள் இந்த ஸ்டேஜ், 2வது 40 டேஸ்ல இந்த ஸ்டேஜ், 3வது 40 டேஸ்ல இந்த ஸ்டேஜ். எப்படி குர்ஆன் பேசியது? குர்ஆன் அறிவியல் அற்புதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கியாமத் வரைக்கும் இது முடிவடையாது. நீங்கள் என்ன கண்டுபிடித்தாலும் குர்ஆனில் கண்டிப்பாக அதனுடைய ஒரு முன்னுரையாவது இருக்கும். சில நேரம் நமக்கு அதன் உட்கருத்து விளங்காமல் இருக்கலாம். காலப்போக்கில் கண்டுபிடிப்புகள் வர வர அது தானாக விளங்கும். 2வது வரி என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா யக்லகு அன் கத்ரத்தி ரத்தி. கஸ்ரத்து ரத்தினா திரும்ப 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 படிப்பதால் போர் அடிக்காது. நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு நாவல், ஒரு கதை புக், ஒரு ஸ்டோரி எல்லாம் படிக்கிறோம். ஒரு தடவை படிக்கலாம், 2வது தடவை படிக்கலாம், 3-4 தடவை எல்லாம் படிச்சா போர் அடிக்கும். ஒரு பாட்டு நீங்க பாடுறீங்க, ஒரு தடவை 2 தடவை பாடலாம், திரும்ப 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 அதே போர் அடிச்சிடும். நிறைய விஷயம் போர் அடிக்கும். அதனாலதான் தொடர்ந்து காலையில உப்புமாவா போட்டா சண்டைக்கு போறோம். என்ன எப்ப பார்த்தாலும் உப்புமா வாங்குறோம். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்தா போர் அடிக்கும். ஒண்ணு இல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து வலந்தாலின் வரையும் நம்ம எத்தனை தடவை ஓதிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் போர் அடிக்காது, போர்லாம் அடிக்காது. ஒரு தொழுகையாளியா இருந்தா, ஒருத்தர் அநேகமா 15 வயசுல அவர் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அவருக்கு ஒரு 60, 65 வயசு, 70 வயசு ஆயிருச்சுன்னா லட்சக்கணக்கான தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிருப்பார். ஒரு நாளைக்கு ஃபர்து தொழுகையில மட்டுமே எல்லா ரக்காத்துலயும் அல்ஹம்து சூரா ஓதுறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா எத்தனை தடவை ஆகும்? 17 தடவை. அது மாதிரி நிறைய சுன்னத்து நஃபில் எல்லாம் தொழுகிறார். ஒவ்வொரு வக்துலயும் 10-20 டைம், ஒரு நாளைக்கு ஒரு 10-100 டைம், இடையில ஃபாத்திஹா மாக்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எக்கச்சக்கமான. ஒரு நாளைக்கு எவ்வளவுனா, மாசத்துக்கு இயர்லி கவுண்டிங் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு முஸ்லிம் சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லது ஒரு குல் ஹுவல்லாஹ் சூராவை லட்சக்கணக்கான தடவை ஓதுவான். குர்ஆன் போர் அடிக்காது, பழசாகாது. காரணம் அது மனிதர்களின் வார்த்தை அல்ல. மனிதர்களின் வார்த்தை போர் அடிச்சிடும். நீங்க புக் எழுதினால, நான் புக் எழுதினால 2 தடவை படிக்கலாம், 3 தடவை படிக்கலாம், 4வது தடவை போர் அடிச்சிடும். ரப்பினுடைய வார்த்தைக்கும் மனிதர்களின் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நிறைய சூறாக்கள் குர்ஆனிலே மனப்பாடத்தோடு ஓதுறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காயத்துன்றப்ப 17 ரக்காயத்துன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. தாய்மார்கள் அந்த காலத்துல எவ்வளவு மார்க்கம் தெரிஞ்சிருந்தாங்க தெரியுமா? வீட்டுக்கு வீடு ஆசை, பொம்பளைங்க வீட்டுக்கு வீடு ஹாஃபிஸ், வயசு பிள்ளைகள்லாம் ஹாஃபிஸ்.
ஒரு நேரம் அப்படியெல்லாம் இருந்தது. ஹாரூன் ரஷீத்னு ஒரு பாதுஷாவை பத்தி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய. அவரு இடையில மஜ்லிஸ் எல்லாம் நடத்துவார். உலமாக்கல் மஜ்லிஸ் நடத்துவார், பெண்கள் மஜ்லிஸ் நடத்துவார், சட்டமேதைகள் மஜ்லிஸ் நடத்துவார். அப்படி பெண்கள்கிட்ட கேள்வி கேட்பார். குடம் நிறைய தங்க காசு இருக்கும். கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா தூக்கி தங்க காசு கொடுப்பார். தங்கம்னு சொல்லி எந்த பொம்பளை போட்டிக்கு வராம இருக்கும். நீங்க ஒரு போட்டி மட்டும் வச்சு 4 கிராம் கோல்டுன்னு அறிவிச்சு பாருங்க, நாளைக்கு மௌத்தா போறவங்க எல்லாம் பேர் கொடுப்பாங்க. தங்கம்னா அவர் குடத்துல வச்சிருக்காரு, அள்ளி அள்ளி கொடுப்பாரு. யாரு? அப்ப திடீர்னு பெண்கள் மஜ்லிஸ்ல கேள்வி கேட்டாராம். நான் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா சொன்ன உங்களுக்கு தங்க காசு கொடுத்துருவேன். நிபந்தனை ஒன்று இருக்கு, எத்தனை தடவை அதே கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் சொல்லக்கூடாது, ஒரே பதில் சொல்லக்கூடாது. அப்ப அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். ஒரு நாளைக்கு பரலு தொழுக எத்தனை ரக்காயத்து? பரலு மட்டும். எனக்கு தெரியும், பச்சது 2, லோஹர் 4, அசர் 4, மகரிப் 3, இஷா 4. எவ்வளவு வச்சுங்க? 17 ஆயிடுச்சு. ஒரு அம்மா முன்னாடி ரெடியா உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு 17 இருக்கு, குத்த அள்ளி கொடுத்துட்டாரு தங்க காசு. சந்தோஷம், அந்த அம்மா முந்தானில எடுத்துக்கிட்டு ஓடுது. அடுத்து ஒரு அம்மா 2வது வரிசையில் உட்காந்துருக்கு. கேள்வியை மாத்தி கேட்டா சொல்லலாம், இதே கேள்விதானம்மா, ஆனா என்னம்மா பதில் ஒரே பதில் சொல்லக்கூடாது. முன்னாடி அதை இப்படி சொல்லாம இருக்க முடியும். ஒரு நாளைக்கு பரது தொழுகை எத்தனை ரக்காத் அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தங்க வேற இழுக்குது, பதிலும் சொல்லணும். 15 இருந்துச்சான். எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இந்த அம்மா மன்னர் கேட்டிருக்காரு, 15 எப்படின்னா? நான் சொல்றது சும்மா 4, மத்தியானம் 2 ரக்காயத்து தான் பள்ளியா சொல்ல, 4 ரக்காயத்து இல்ல. சரி, பதில் சரியா போச்சு. இந்த தங்க காசு அள்ளி கொடுத்துட்டாரு. ஒரு அம்மா 3வதா உட்காந்து இதே கேள்வி, ஆனா பதில் அதே பதில் சொல்லக்கூடாது. 17 சொல்லக்கூடாது, 15 சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு பறந்து எத்தனை? நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 11ன்னுச்சு. எல்லாத்துக்குமே சந்தேகம், என்ன 11ங்கிற அப்படின்னு மன்னர் கேட்டிருக்காரு. இல்ல, நான் சொல்ற பொம்பளை வெளியூர்ல இருக்கிற பொம்பளை பிரயாணத்தோட பூரா 2 ரக்காயத் தான். இப்ப லோஹர் 2, அசர் 2, இஷாவும் 2 அப்படி கூட்டி பாக்குறப்போ 4 2 8,000. ஃபஜ்ர், லோஹர், அசர், இஷா 4 8 ஆச்சு. 3 மகரிப் 11. அந்த பாவுக்கு பரிசு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நான் சொல்றது எல்லா பர்ல தொழுகை, எல்லா சுன்னத்து நஃபிலு எல்லாம் சேர்த்து சூரத்துல் ஃபாத்தியாவையும் குல்ஹுவல்லாவையும் எத்தனாயிரம் தடவை, எத்தனை லட்சம் தடவை உலகத்தில் ஓதினாலும் குர்ஆன் பழசாகாது, பழுதாகாது. குர்ஆன் அலுப்பு தட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது வரி, அறிஞர் பெருமக்களுக்கு வயிறே நிரம்பாது. அப்படின்னா போட்டுக்கிட்டே குர்ஆன் அல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு. கருத்துக்களால் வயிறு நிரம்பி விடாமல், தாகம் தணிந்து விடாமல், கியாமத்து வரைக்கும் அற்புதங்களினுடைய அணிவகுப்பாக இருக்கும் திருக்குர்ஆன். ஓதக்கூடியவர்கள் எல்லாருமே சிறப்பானவர்கள். குர்ஆன் ஒன்னும் பெருசா ஹத்தம் அதெல்லாம் கூட இல்லை. டெய்லி ஜஸ்ட் ஒரு பேஜ் ஆகும். ஏதாவது ஒரு நேரத்துல ஓத முடியும்னு நீங்க நிலைமையில இருக்கும்போது எடுத்து ஒரு பேஜ் மட்டும் சும்மா ஓதிட்டு வச்சிருங்க. உங்களுடைய வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு தெரியுமா, திக்ருன்னு நிறைய பேர் செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், என்னென்னமோ திக்ருகள். உலகத்திலேயே குர்ஆனுக்கு அடுத்ததான் எல்லா திக்ருமே, எல்லா திக்ரும். ஒருத்தர் திக்ரு செய்யறாரு, சொல்றாங்க, திக்ரு செஞ்சுட்டு முடிச்சுட்டு தஸ்பீஹ் எல்லாம் ஓதிட்டு துவா செய்யறாரு. அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கொடு, பாவத்தை மன்னிச்சு கேட்கிறாருல்ல. குர்ஆன் ஓதி முடிச்சுட்டு துவாவே ஒருத்தர் செய்யலைன்னாலும் திக்ரு செஞ்சுட்டு ஒருத்தர் துவா கேட்கிறான் இல்லையா, அவன் மாதிரி 2 மடங்கு இவனுக்கு கிடைக்கும். யாருக்கு? குர்ஆன் ஓதுறது. அஅதமு அன்வாஇ திக்ரி திலாவத்துல் குர்ஆன். இந்த உலகத்தின் திக்ருகளில் எல்லாம் ஆக சிறந்த திக்ர் திலாவத்துல் குர்ஆன் தான். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை திக்ரு ஓதனாலும் அது குர்ஆனுக்கு அடுத்ததான். குர்ஆனை ஓதுபவர்கள் சிறப்பார்கள். உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சிறந்த வேதம்.
இறக்கி வச்சது சிறந்த நபி, இறக்கி கொண்டு வந்தது மலக்குகள்ல அவர் சிறந்தவர், அவருக்கு மேல வேற யாரும் சிறந்தவங்க இல்லை. இறங்கின இடம் மக்கா, உலகத்தின் ஆக சிறந்த நகரம் இல்லையா? இறக்கி வைக்கப்பட்ட மொழி அரபி. முஸ்லிம்களை பொறுத்தவரை எல்லா மொழிகளை விட அரபுக்கு முதல் உரிமை, முன்னுரிமை, முதலிடம். அப்போ சிறந்த வேதம், சிறந்த மலக்கால், சிறந்த ரசூலுக்கு, சிறந்த மொழியில், சிறந்த இடத்தில், சிறந்த மாதமான ரமதானுடைய மாதத்தில், சிறந்த இரவான லைலத்துல் கத்ரில் இறக்கி வைக்கப்பட்டதால் அதை ஓதுபவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள். இது சிறந்தவர்களின் பட்டியல், சிறந்தவர்களினுடைய சீரியல் வரிசை. அதிலே அதை ஓதக்கூடியவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். யாருக்கும் கிடைக்காத, நாம் அறிய வேண்டிய ஒரு 4-5 பாக்கியம் இருக்கு, பெரும் சிறப்புகள் குர்ஆனுக்கு மட்டும் சொந்தம். நான் ஒரு 5 செய்தி மட்டும் சொல்றேன், நீங்க குறிச்சுக்கணும், அதாவது மனசுல வச்சுக்கணும். நம்பர் 1, இதுவரைக்கும் அதுல எந்த திருத்தமும் வரல இல்லையா? ஜாமிமானின்னு சொல்லுவாங்க அரபியில. நாங்க அரபி கல்லூரிகள்ல பாடம் நடத்துறப்ப சொல்லுவோம், அதாவது ஒரு புத்தகம் வெளியில இருந்து எதுவும் உள்ளேயும் வரக்கூடாது, உள்ள இருக்கிற எதுவும் வெளியே போகக்கூடாது, அது சிறந்த புத்தகம். இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதுறோம்னு வைங்களேன், அதுல நிறைய மிஸ்டேக் எல்லாம் வரும். அடுத்த எடிஷன் போடும் போது போட்டிருப்போம், போன தடவை இப்படி தவறு நடந்துருச்சு, இதை இப்படி படிச்சுங்க அப்படின்னு திருப்தி போடுவோம். அல்லது போன தடவை போட்டதுல இருந்து கொஞ்சம் ஏதாவது கான்ட்ரவர்சி எல்லாம் 1-2 சப்ஜெக்ட் வந்துடும், அந்த இடத்தையெல்லாம் எடுத்துருவோம், ஒண்ணு நீக்கிடுவோம் அல்லது சேர்த்துருவோம். போன தடவை நான் 100 பக்கம் எழுதினேன், இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 10 பக்கம் சேர்த்திருக்கேன், 110 பக்கம் அப்படின்னு சொல்லி. பைபிள் ஆரம்பத்துல 45 பக்கம் தான் வந்துச்சு, 45 ஆக்குனானுங்க, 90 ஆக்குனானுங்க, 130 ஆக்குனானுங்க, 170 அப்படியே போகுது. 400 ஆக்குனா, 500 ஆக்குனா, யார் ஆக்குறான்னு தெரிய மாட்டேங்குது, எவன் எக்ஸ்டெண்ட் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. திருக்குர்ஆன் உள்ளிருந்து எதுவும் வெளியே போகவில்லை, வெளியிலிருந்து எதுவும் உள்ளே வரவில்லை, சேர்க்க வேண்டிய தேவையும் வரவில்லை, உள்ளே உள்ள எந்த கண்டென்ட்டையும் நீக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருக்குர்ஆனுடைய மாபெரும் அற்புதம். இது உலகத்துல வேற எந்த புத்தகமும் இல்லை. ட்ரூசின்னு ஒருத்தர் இருக்கார், பேராசிரியர் ப்ரொஃபசர் ட்ரூசி, ஐரோப்பிய கண்டத்துல. அவர் பைபிள்ல PhD பண்ணியிருக்காரு. பைபிள்ல டாக்டரேட் திசிஸ் சப்மிட் பண்ணி யூனிவர்சிட்டியில அவர் டாக்டரேட் வாங்கினவர். PhD எதுலங்க? பைபிள்ல. அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நாங்க 16,000 தடவை பைபிளை திருத்தி இருக்கோங்க. 16,000 16,000 தடவை பைபிளை திருத்தி இருக்காங்களாம். எங்க 5-6 தடவை திருத்தினாவே அது முடிச்சது, 16,000 தடவை திருத்தினா. ஒரு பேஜ் ஒரு பையன் எழுதி கொடுங்க என்ன கொடுக்குறாரு, அதுல இதை திருத்தி கொடுங்கன்னு. நான் ரெட்டிங் பேனால நான் திருத்தினா ஒரு 2-3 இடம் திருத்தி கொடுத்தா அது கட்டுற உருப்படியா இருக்குன்னு அர்த்தம். வரிக்கு வரி எழுதி அவன் எழுதின ப்ளூவோட என்னோட சிகப்பு தான் மெஜாரிட்டியா இருக்குன்னா அது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் 16,000 தடவை கை வைத்து திருத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து கூட, ஒரு புள்ளி கூட யாரும் உள்ளே சேர்க்க வேண்டிய அவசியமும் வரவில்லை. உள்ளே இருப்பதை வெளியில எடுத்து போட வேண்டும், நீக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. திருக்குர்ஆனுடைய மாபெரும் சிறப்புகளில், அதனுடைய அற்புதங்கள்ல இது 1வது. 2வது, இது மாதிரி ஒரு குர்ஆனை நீங்க முடிஞ்சா கொண்டு வாங்கன்னு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணான், சவால் விட்டான். அந்த சவால் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த குர்ஆன் மாதிரி ஒரு குர்ஆனை கொண்டு வான்னா முடியல. அப்புறம் சொன்னா, இந்த குர்ஆன் மாதிரி ஒரு 10 சூறாவாவது கொண்டு வா அப்படின்னு சொன்னான், முடியல. அப்புறம் கடைசியில ஒரு சூறா கொண்டு வாங்க, ஒரே ஒரு சூறா எழுதிட்டு வா, முடியல. ஒரு வசனமாவது கொண்டு வா, இது வரைக்கும் முடியல. தஹத்தி, சவால். இந்த சவால், இந்த சேலஞ்ச் மனித குலத்தால் இன்னைக்கு வரைக்கும் 1500 வருஷம் ஆச்சு. நான் உதாரணமா ஒரு புக் எழுதிட்டு
இங்க உள்ளவங்கள்ட்ட நான் எழுதின புக்கு மாதிரி கொண்டு வாங்க பார்க்கலான்னா அங்குள்ள அசத்தை அடுத்து நாளைக்கு ஒன்று எழுதிடுவார். அவரை விட வேணா இன்னொருத்தர் அதை விட எழுதிடுவார். மனித குலத்தில் மனிதர்களால் செய்யப்படுகிற எந்த இதுக்கும் அடுத்து ஒரு மாற்று, அந்த சேலஞ்சு உடனடியாக முடிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய வேதம். சேலஞ்சு பண்ணி 1500 வருஷம் ஆச்சு. 15 செஞ்சுரிஸ் தாண்டிட்டோம், இது வரைக்கும் முடியல. இது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு குர்ஆன் முஅ்ஜிஸான்னு சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். பொதுவா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் பூரா அப்பவே முடிஞ்சது, அவங்க காலத்தோட க்ளோஸ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தறி கொடுத்தான், அவங்க காலத்தோட முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி வரவங்க அந்த கைத்தறியை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க கை வச்சா நோய் சரியாயிரும், அவங்க கை வச்சா தலையில கை வச்சா பிறவி குருடு சரியாயிரும், பார்வை ரிகவர் ஆயிரும். இப்படி எல்லாம் ஈசா அதெல்லாம் அவங்களோட முடிஞ்சது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட முஅ்ஜிஸா என்கிற அற்புதங்கள் அவரவர்களின் காலத்தோடு அவர்களின் வஃபாத்தோடு அந்த அற்புதம் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் திருக்குர்ஆன் அற்புதம். அந்த அற்புதம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பாக்கியா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, கியாமத் வரை இருக்கும். ரசூலுல்லாஹ்வோட குர்ஆனுடைய அற்புதம் முடிவடையவெல்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கண்ணால், கையால், பேச்சால், செயலால் அவர்கள் 1000த்திற்கும் மேல அற்புதங்கள் காட்டினார். ஒரு தனி கிதாப் இருக்கு, கசாயிஸுல் குப்ரா லி சுயூத்தி. சுயூத்தி இமாம் எழுதின கசாயிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்தை மாத்திரம் தொகுக்கப்பட்ட அரபி நூல். 1000த்திற்கும் மேல் அற்புதம் உண்டு. உங்களுக்கு தெரியுமல்ல, 1000த்திலேயும் ரசூலுல்லாஹ்வுக்கு தரப்பட்ட அற்புதங்களில் சிறந்த அற்புதம் 1வது திருக்குர்ஆன், 2வது மேராஜ் இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்கல்ல, இறைவனை சந்திக்க, அது 2வது. அதை விடவும் 7 வானம் கடந்து பூமி சொர்க்க நரகம் எல்லாம் பார்த்ததை விடவும் அற்புதம் எதுதான்? திருக்குர்ஆன். இது 3வது. திருக்குர்ஆன் மாத்திரம் பெற்றிருக்கிற தனிச்சிறப்பும் திருக்குர்ஆனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அற்புதம். 4வது. எப்படியோ ரிப்பீட்ல கேட்டா சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. 4வது கலாமுல்லா அப்படின்னு அடிக்கடி சொல்றோம்ல, கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு. கலாம்னா பேச்சு, கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறது குர்ஆனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். தௌராத் அல்லாஹ் தான் கொடுத்தான், இன்ஜீல் அல்லாஹ் தான் கொடுப்பான், ஜபூர் அல்லாஹ் தான் கொடுத்தான். அதையெல்லாம் கலாமுல்லான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ரிட்டன்ல கொடுத்தான். தௌராத் பலகைகளிலே எழுதி தரப்பட்டது. இன்ஜீல் ஒரே நாள்ல ரிட்டன் புக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. ஜபூர் முழுக்க கவிதைகள். ஜபூர்ல குர்ஆன் மாதிரி வசனம் எல்லாம் இருக்காது, பூராவே பாட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டுகளை படிப்பதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய குரல் அபாரமானது. யாராவது நல்லா கிராத் ஓதுனாங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஓதுறையப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கவிதை. சொல்ல வர்றது அது ரிட்டனா தான் கொடுக்கப்பட்டது, எழுதி கொடுக்கப்பட்டது தான் எல்லா வேதமும். குர்ஆனை அல்லாஹ் எழுதி கொடுக்கல, அப்பப்ப பேசி பேசி அனுப்பினான். ஜிப்ரீல கூப்பிடுவான், ஓதுவான். என்ன அத்தைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். போங்க நேரா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட இன்ன அத்தைனாக்கல் பேசி பேசியே அனுப்பப்பட்டது. எந்த இடத்திலேயும் அல்லாஹுவால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமால் எழுதி அது தரப்படவில்லை. எனவே பேசி தரப்பட்ட கிதாபுக்கு மட்டும்தான் கலாமுல்லான்னு சொல்ல முடியும். எனவே குர்ஆன் மட்டும்தான் கலாமுல்லா, மற்றதெல்லாம் கிதாபுல்லான்னு சொல்லலாம். அல்லாஹ்வோட வேதம். தௌராத் கலாமுல்லா இல்லை, கிதாபுல்லா. இன்ஜீல், ஜபூர் எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதம். ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது எதுதான்? திருக்குர்ஆன் மட்டும்தான். நாலாச்சுன்னு நினைக்கிறேன், 5வது திருக்குர்ஆனிலே இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தௌராத்து அல்லாஹ்தான் இருக்கணும், இன்ஜீல அல்லாஹ்தான் இருக்கணும், ஜபூர் அல்லாஹ்தான் இருக்கணும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் மாத்திட்டாங்க.
நிறைய மாத்திட்டாங்க. இறங்கின மாதிரி இன்னைக்கு இல்லை. ஒரிஜினல் தௌராத்து இல்லை, ஒரிஜினல் பைபிள் இது இஞ்சில் இல்லை. அதுக்கு வந்து புதிய ஏற்பாடுன்னு சொல்றான். இன்னைக்கு பைபிளுக்கு அதுக்கு என்னங்க பேர் தமிழ்ல? புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமென்ட். அதுக்கு என்னது? ஆமா, புதிய ஏற்பாடுங்கிறான். பேர்லயே தெரியுது ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பேர்ல என்ன தெரியுது? இது இறங்கினதெல்லாம் இல்லை, ஏற்பாடு பண்ணது, அரேஞ்ச் பண்ணதுன்னு அர்த்தம். சரி, இதையெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்திருக்கலாம்ல. குர்ஆனை பாதுகாத்தாங்கல்ல, அதுவும் அவன் வேதம் தானே, அவன் பாதுகாத்திருக்கலாம்ல. குர்ஆன் மட்டும் இன்றைக்கு வரையும் பாதுகாப்பாக இருக்கிறது, அவனுடைய வேதம் ஏன் பாதுகாக்கப்படல? ஒரே ஒரு பதில் தான். திருக்குர்ஆன்ல 14வது ஜுஸுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க எடுத்து பாருங்க, இந்த வசனம் இருக்கு, திருக்குர்ஆனை நான் பாதுகாப்பேன். இந்த வாக்குறுதி தௌராத்துல இல்லை, இந்த வாக்குறுதி இஞ்சில்ல இல்லை, இந்த வாக்குறுதி ஜபூர்ல இல்லை. ஒன்லி குர்ஆன்ல மாத்திரம்தான் நாம் இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே இந்த வேதத்தை பாதுகாப்போம் சொல்றது அல்லாஹ் தஆலா. நான் சொல்லிட்டு வந்த இந்த 5 செய்திகளும் உலகத்தின் வேறு எந்த வேதத்திற்கும், நம்முடைய அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள்ல கூட வேற வேதங்களும் கிடையாது. அதனால எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது ஒருத்தர் ஓதுறாருன்னா பாக்கியத்திற்குரியவர் அர்த்தம். எத்தனையோ வேலைகள்லாம் நமக்கு இருக்குதான் செய்யுது. ஒரு பேஜ் ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்குமா? அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ண உங்களுக்கு எல்லாம் 2 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும். திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான கான்டாக்ட், திருக்குர்ஆனுக்கும் நமக்குமான கனெக்டிவிட்டி, அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு பேஜாவும் ஓதலாமா இன்ஷா அல்லாஹ். அது வீட்டுல உள்ள பரக்கத்துக்கு அது பார்த்துக்கும், வீட்டுல உள்ள முசீபத்து போறதுக்கு அது பார்த்துக்கும். அதனால் தான் திருக்குர்ஆனோடு தொடர்பிலே இருப்பவர்களுக்கு அஹ்லுல் குர்ஆன் என்று பெயர். அவர்கள் குர்ஆன் உடையவர்கள்னு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஆரம்பத்திலே பிரச்சாரம் எல்லாம் செஞ்சறப்போ எதிர்கொள்ள முடியாம தவிச்ச காஃபிர்கள் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு கட்டத்துல போய் மக்களை எல்லாம் கூட்டு ஊர்ல உள்ளவன்ட்டு எல்லாம் லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கௌ ஃபீ, கேட்றாதீங்க, அவர் குர்ஆன்னு சொல்லி என்னமோ ஓதுவார், அதை கேட்றாதீங்க. என்னன்னா கேட்டவன் எல்லாம் இஸ்லாத்துல சேர்றான், கேட்டவன் எல்லாம் மாறுறான். இவனால என்ன பண்ண முடிஞ்சுன்னா குர்ஆனுடைய கருத்தால் எதிர்கொள்ள முடியல, குர்ஆனுடைய வார்த்தையை போல இவனால் வடிவமைக்க முடியல. இப்ப என்ன செய்யறது? போய் அங்க மட்டும் போவாத, குர்ஆன்னு ஏதாவது ஓதுவாரு, அதை மட்டும் கேட்டாரு. இந்த துஃபைல் ஆமிர் பின் அபி துஃபைல் தௌசின்னு ஒருத்தர் வெளியூர்ல இருந்து உள்ள வந்தப்போ காபத்துல்லாலேயே முன்னாடியே வச்சு சொல்லிட்டானுங்க, இவரு அங்க இருக்காரு முகமது, குர்ஆன்னு ஒரு ஓதுவாரு, காதை அடைச்சுக்கோ அப்படின்ட்டானுங்க. பஞ்சு கொடுத்துருக்கானுங்க, கிளீனா வச்சு அடைச்சிட்டு போய் தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் அங்க தவாபெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு சொல்லான்னு அங்க போய் உட்கார்ந்தாரு, பேசுறது தானே ஆர்வம் வரும்ல, என்னதான் பேசுறாருன்னு பார்க்கலான்னு. பிஸ்மில்லான்னு வெளியே எடுத்து போட்டாரு. குர்ஆனுடைய ஒரு 3-4 ஆயத்தை ரசூலுல்லா ஓதுனாங்க, அவ்வளவுதான். ஹார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, அங்கேயே கலிமாவை சொல்லிட்டாரு. இவன் பண்ணி விட்ட வேலை அந்த நிமிஷமே பஞ்சம் பறந்துருச்சு, நெஞ்சும் திறந்துருச்சுன்னு வைங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் ஓதப்பட்ட 3-4 குர்ஆனுடைய வசனம் இருக்கு, ரொம்ப வேலை செய்யும். அல்லாஹு அக்பர். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. எந்த மனிதர்களின் வார்த்தையா இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகும். இத வந்து முதல்ல இந்த வார்த்தை வந்த இடம் அல்லாஹ்வுடைய. நாம எடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறோம்ல, இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னவன் அல்லாஹ், அதுக்கப்புறம் ஜிப்ரீல், அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே வருது. எவ்வளவு பெரிய அற்புத வேலையெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஒரே நாள்ல வந்து ஒரு ஜூஸ் அளவுக்கு ஓதிட்டு போயிடுவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரே டைம் தான் கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அட் எ டைம். போய் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஓதிட்டு போனத ஒரு ஜுஸா இருக்கும் அப்படியே ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா அன்ஆம் அப்படின்னு ஒரு சூரா 7வது ஜுஸுல இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. 1.25 ஜுஸு அது.
7ல கால் பகுதியில ஆரம்பிக்கும், 8ல பாதியில போய் முடியும். 1.25 ஜுசு அந்த அன்ஆம் சூரா. நேரா வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅல அல்-ظُلُمَاتِ வன்-நூர் ثُمَّ الَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ يَعْدِلُونَ. ஆரம்பிச்சு ஓதி 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 இப்ப முடியும் அப்ப முடியும் அப்ப கடை இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம். 1.25 ஜுசு போயிட்டு 2 போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட இன்னைக்கு இறங்கின வகைனாங்க. அப்படியே அவங்க ஓதன 1.25 ஜுசு புறாத்தையும் ஓதி முடிச்சுட்டு போயிட்டாங்க. குரானுடைய அற்புதங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? ரசூலுக்கு வார்த்தை அல்லாஹ்வோடதா இருக்கிறதுனால வந்த உடனே அது மறந்து போகாம பண்ணிட்டான். உங்களுக்கு எல்லாம் சப்பீஸ்ம ரப்பிகள் ஆளா சூரா தெரியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை வருது தெரியுமா? சனுகுரி ஊக்க, மனப்பாடம் உள்ளவங்க சொல்லாம, சனுகுரி ஊக்க ஃபலசன்ஸ். நாயகமே, நாம் உனக்கு ஓதி தருவதால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். இந்த வசனத்துக்காக தான் இருக்கும். சனுகுரி ஊக்க ஃபலசன்ஸா. நான் ஓதி கொடுத்தா மறந்துடுவா, அவர் ஓதி கொடுத்தா மறந்துடலாம். இங்க யாருக்கு வருது? அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் வழியாக. அதனால எதையாவது மறக்கடிக்கணும்னு நான் பிளான் பண்ணி மறக்கடிச்சா மறக்கடிச்சிருவேன், இல்ல மாஷா அல்லாஹ். ஆனா நான் ஓதி கொடுக்கிற எதுவும் உங்களுக்கு மறக்காது. சனுகுரி ஊக்க ஃபலசன்ஸா 10 ஜுசுவ ஜிப்ரீல் ஓதுனாலும் அப்படியே திரும்ப ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய துவக்கமே அற்புதம், கொண்டு வந்த வழிகளே அற்புதம். இவன் என்ன சொன்னான்? எல்லாத்தையும் போய் போய் குர்ஆனு கேட்காது, குர்ஆனு கேட்காது. ஒரு 1500 வருஷமா, அதாவது ஒரு பாஷை, ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் டிவோஷனல் லாங்குவேஜா, தெய்வீக மொழியாக கொண்டாடப்படுவது குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதம். வெறுமனே பேசுறதுக்கு மொழி அது வேற, பேசுறதுக்கு பழகருக்கு தொழிலுக்கு இப்படியெல்லாம் மொழி இருக்கு, அதெல்லாம் வேற. இப்போ இங்க சில பேர் வந்து தமிழ் தாய் லாங்குவேஜா இருக்கலாம், இங்க வந்து மலாயெல்லாம் படிச்சு மலாயெல்லாம் பேசுவீங்க தொழிலுக்காக, பழக்கத்திற்காக. வணக்கத்திற்காகன்னு சொல்லி ஒரு மொழி படிக்கிறதுன்னா அரபி மட்டும்தான். வணக்கத்துக்கு வேற எந்த மொழியும் படிக்க மாட்டோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஜப்பானீஸ் தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியும், மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும். எல்லாம் எதுக்காக? ஒரு ரிலேஷன்ஷிப், அங்க ஒரு கனெக்ஷன், ஒரு தொழில், ஒரு இது, சொந்தக்காரங்க, இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல பூரா பழகிறமல்ல. இந்த மொழியை பத்தி பேசுறதுனால நான் சொல்ல வர்றேன், உங்களை பொறுத்தவரை மலாய் இங்க இருக்கிற பகுதி மக்களோடு பழகுவதற்கும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் மலாய் தேவை, அதுல சந்தேகம் இல்லாத தெரிஞ்சுக்கங்க. ஆனா கட்டாயமாக கையில வச்சிருக்கிறது 2, ஒண்ணு அரபி வேணும், இன்னொன்னு தமிழ் வேணும். வருத்தமா இருக்கு, இங்குள்ள சின்ன பிள்ளைகள்ல யார்கிட்டையும் தமிழ் காலப்போக்குல இருக்க மாட்டேங்குது. அடுத்த ஜெனரேஷன் தமிழ் பேச மாட்டாங்களோ? இப்பவே எழுதுறது இல்லைங்கிறது வேற, எழுதுறது இல்லைங்கிறது வேற, ஆனா பேசுறதும் இல்லை. மகரிப்ல ஒரு பையன்கிட்ட உங்க பேர் என்ன பதில் சொல்லிட்டாரு, உங்க அத்தா பேரு அதெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. என்ன படிக்கிறேன்னா முடிக்கிறாரு. நான் தமிழ்ல கேட்கிறேன், அவர் என் தமிழ்ல சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. 6ஆவது வகுப்பு 7ஆவது வகுப்பு 8ஆவது வகுப்புன்னு ஏதாவது சொல்லணும், அது சொல்றதுக்கு அவரால் முடிய மாட்டேங்குது. சார் நான் நாளைக்கு வந்து சொல்றேன், கேட்டு சொல்றேன். இவன் எத்தனாவது படிக்கிறாங்கிறத நாளைக்கு கேட்டுன்னு சொல்றானா? தம்பி இருக்கானான்னு தெரியல, கையை காட்டிக்கலாம். சரி பரவாயில்ல. என்ன சொல்றோம்னா, மூதாதையர்களுடைய மொழி தமிழ். அது வந்து எங்க போனாலும் உலகத்தினுடைய அட்ரஸாக அது இருக்கணும். தமிழ் தள்ளி வைக்கிற மொழி அல்ல. உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய தாத்தா, உங்களுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை, எல்லாத்தினுடைய லாங்குவேஜ் தமிழ். எனவே நீங்கள் பாரம்பரிய சிறப்புன்னு ஒன்று இருக்கு, கந்தானி ஷராஃபத் அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரை பெருமை, பாரம்பரிய பெருமை. இது உலகத்துல எங்க போனாலும் வரக்கூடாது. நான் வந்து அரபு நாட்டு குடி போலாம், நான் போய் அங்க அரபி பேசி எல்லாம் விட்டுடலாம். ஆனா என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் அரபு நாட்டுக்கு போனாலும் என் வீட்டில் தமிழ் நான் வச்சிருக்கேன். நான் பிழைக்கிறதுக்காக அந்த ஒரு நாட்டுக்கு போயிருக்கேன், பிரெஞ்சுக்கு போயிருக்கேன், அங்க உள்ள பிரெஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு நான் அங்க பிசினஸ் எல்லாம் பண்ணுவேன். என் வீடு என்னுடைய தாயகத்தோடு இருக்க வேண்டும். தொழிலுக்காக படிப்பது வேறு.
மாணவர்களை நான் சொல்ல வர்றது, பாரம்பரிய பெருமைக்காக வேண்டி தமிழை கைவிடாமல் இருக்க வேண்டும். அடுத்து வணக்கத்திற்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அரபிக்கு கொடுக்க. சொல்ல வந்த விஷயத்துக்கு வர்றேன். அகில உலகத்தில் வணக்க வழிபாடு என்கிற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனுடைய மொழியை பேச வைத்தான். குர்ஆனுடைய மொழி அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மதர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவங்கன்னு பார்த்தா மிஞ்சி போன ஒரு 30-40 கோடி பேர் சொல்லலாம். அதுக்கு மேல இல்லை. 25 கோடி 30 கோடி தான். அதாவது டோட்டல் அரபு கண்ட்ரீஸ்லயே பெரிய நாடு எகிப்து. எகிப்து நாடுடைய டோட்டல் பாப்புலேஷன் 20 கோடி. மீதி உள்ள மிடில் ஈஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் சேர்த்தா 20 கோடி. ஒரு 40 கோடி பேர் வச்சுங்களேன். டோட்டலா அரபுவ தாய்மொழியாக கொண்டவர்கள் 40 கோடி. ஆனா ஓதுறவங்க 200 கோடி. ரப்புடைய ஏற்பாடு. குர்ஆனுக்காக வேண்டி அந்த மொழியை தெய்வீக மொழியாக்கி, அந்த மொழியை வணக்க மொழியாக்கி அதை பரப்ப செய்கிற. இன்னைக்கு வரைக்கும் கூட நம்மளால ஓத தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, அரபியில ஒரு பேப்பர் கிடைச்சுன்னு வைங்கள, கீழே பிஸ்மில்லான்னு எடுத்து முத்தை கொடுத்து ஜோப்ல வச்சுக்கோம். அதுல கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, பூண்டு 1 கிலோ, இதெல்லாம் எழுதியிருக்கும். அந்த சீட்டு கீழே கிடக்கும். என்ன எல்லாமே அரபியில இருக்கு. இவன் நேரா எடுப்பான். இவன் குர்ஆன் எது, ஹதீஸ் எது, தக்காளி கத்திரிக்காய் எது அப்படின்னா அரபியில இருக்கு. ஒரு முத்தம் கொடுத்து நேரா ஜோப்ல வச்சிருவான். அல்லது எங்கேயாவது கொண்டு போய் பள்ளிவாசல்ல ஒரு இடத்துல சொல்லி விட்டு போயிடுவான். அது கீழே கிடக்க கூடாது அப்படின்னு. ஒரு மொழி கீழே கிடந்தாலும், அது மளிகை பொருளுடைய சாமானமாக இருந்தாலும், அந்த மொழிக்கு எடுத்து மரியாதை கொடுப்பது இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ் இந்த உலகத்தில் குர்ஆனுடைய மொழிக்கு செய்திருக்கிற ஏற்பாடு. அவன் நினைக்கிற மாதிரி இல்லை. குர்ஆன் நிறைய வேலையை செய்யும். அல்லாஹ் அக்பர். அதனால தான் சொல்றோம், ஒரு பேஜாவது ஓதுங்கன்னு சொல்றோம். அதனுடைய கணக்கு ரம்ஜான்ல மட்டும் இல்ல. சில பேர் ரம்ஜான் டு ரம்ஜான் போன 27ஆம் கிழமை மூடினான்னா திரும்ப அடுத்த ரம்ஜான்ல தான் ஓப்பன் ஆகும். அது இன்னைக்கு இந்த சீரியல் அது இது எல்லாம் முதல்ல எல்லாம் பொம்பளைங்க போட்டி போட்டு ஓதுவாங்க. ஊர்ல எல்லாம் சொல்றாங்க, பயங்கரமா ஓதுவாங்க. இவங்க நீ எத்தனை முடிச்சிருக்காங்க? நோம்பு 10 12, நான் 3 முடிச்சிட்டேன், 4 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்க. அது நானும் 3ஆவது முடிக்க போறேன். அது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு ஓதுனாங்க. இது இப்போ பூரா ஒன்றும் இல்லை. எல்லாம் டிவியில, சீரியல்ல, பிக் பாஸ்ல, சினிமாவில், மொபைல்ல இப்படியே போகுது. பூராமே யூடியூப்ல, இன்ஸ்டால இப்படி போயிட்டு இருக்கு. அந்த முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1வது பிறை 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தலகாணி ஓர மாதிரி எடுத்து டிவிக்கு போடுவாங்க. இனிமேல் இந்த 1 மாசம் இந்த முசீபத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளீனா போட்டு 2 நோம்பு, 3வது நோம்பு ஓப்பன் ஆயிடும். 3வது நோம்பு செய்தி மட்டும்தான் பார்க்கிறோம், கிரிக்கெட் மட்டும்தான் பார்க்கிறோம். பிஸ்மில்லான்னு எல்லாமே உள்ளவர். சில பேர் அந்த ரம்ஜான்ல கையில தஸ்பீ முன்னாடி டிவி, இதுல தஸ்பீ வேற நிறைய ஓதுவாங்க. குர்ஆனுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துல புரட்சியை ஏற்படுத்தியவை. சொல்றதுக்கே இதா இருக்கும். ரொம்ப வசன நடையில சில சூறா, நான் ஒரு 2-3 சூறா மட்டும் அதனுடைய ரிலேட்டடா உள்ள செய்தியோடு சொல்றேனே, பயங்கர வசன நடைன்னு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல சூரா அன்-நஜ்ம், நஜ்ம்னு ஒரு சூறா 26வது ஜுஸ். அர்-ரஹ்மான் சூறாவுக்கு 2 சூறா முன்னாடி. அன்-நஜ்ம்னு பேர், அத்தியாயம், நட்சத்திரம் அப்படின்னு அத்தியாயம். ஃபர்ஸ்ட் அது இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஓதுறாங்க ஆரம்ப நேரம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற கருத்துப்படி பப்ளிக்ல நாயகம் ஓதன முதல் சூரா அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பப்ளிக்ல அலலி அலான் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஓதுறாங்க. முன்னாடி ஒரு 10 பேர், ஒரு பலவீனமான சஹாபி, பிலால் ரலியல்லாஹு, சுஹைப் ரலியல்லாஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பூரா மக்காவுடைய லீடர்ஸ், அபூஜஹல் மாதிரி ஆளுக உட்கார்ந்துருக்கான். இவர் ஓதட்டும், இவரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க சூரா நஜ்ம் ஆரம்பிச்சாங்க. அவன் அடிக்கிறதுக்கு வந்தவனா இருந்தாலும் அவன் தாய்மொழி அரபி. அதுல கவிதைகளுக்கு அவன் அடிமை. யாராவது அழகான வார்த்தைய அரபியில சொல்லிட்டா எதை வேணாலும் கொடுத்துருவான். அப்படி உள்ளவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ம ஓத ஆரம்பிச்சிட்டாங்க.
போதுனா சூரத்து நஜ்முடைய கடைசியில சஜிதா வரும். சஜிதா வந்தோடனே நம்மளாம் என்ன செய்வோம்? ஓதிட்டு இருக்கிறப்போ தராவியில சஜிதா வந்துச்சுன்னா நேர சஜிதாவுக்கு போவோம். சல்லல்லாஹு சஜிதா செஞ்சுட்டாங்க. இவங்களோட ஈமான் போட்ட முன்னாடி உட்கார்ந்த சஹாபிகள் இருக்காங்கல்ல, அவங்களும் சஜிதா செஞ்சுட்டாங்க. இந்த கடைசி பேரா இருக்க அந்த சூரா முடியறப்போ பயங்கரமான வசனம் நிறைய இருக்கு. பயங்கரமா இருக்கும். எவனும் திரும்பவே முடியாத அளவுக்கு அவன் கட்டி போட்டு உட்காந்துருக்கானுங்கல்ல. ஓதிட்டு அப்படியே சஜிதா செஞ்சவன அவனும் செஞ்சுட்டான். யாரு? அடிக்க வந்தவன் பூரா சஜிதா செஞ்சுட்டான். போனவன் டக்குன்னு சுதாரிச்சுட்டான். என்ன எந்திரி, என்ன நடக்குதுங்க? நாம அடிக்கிறதுக்கு வந்தோம். குர்ஆன் ஒருத்தனை கட்டி போடு, குர்ஆன் ஒருத்தனை இழுத்து, குர்ஆன் அவனை நினைவிழக்க செய்து விடும். அடிக்கிறதுக்கு வந்தவன் சஜிதா செய்யறானு, டப்புனு ஒரு நிமிஷத்துல சுதாரிச்சுட்டு எல்லாம் எந்திரிச்சுட்டான். எனக்கு வரலாறு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆசையா இருக்கு, அதையும் சேர்த்து சொல்றேன். இந்த ஒரு நிமிஷம் கேப்ல ஒரு வேலை நடந்துச்சு. ஒரு நிமிஷம் கேப்ல ஒரு வேலை நடந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க கரெக்டா தொழுக முடியல, ஓத முடியல, தொழுதா அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி கொஞ்சம் பேர் அங்க போனாங்கல்ல. எந்த நாட்டுக்கு போனாங்க? நிறைய பயன்லாம் கேட்டிருக்கீங்க நீங்க. அபிசீனியாவுக்கு போனா அங்க ஒரு போய் அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். எங்க அபிசீனியா எதனால போனாங்க? இங்க ஓதனா அடி விடுங்கன்றதுனால, தொழுதா அடி விடுங்கிறதுனால போய் நிம்மதியா எங்கேயாவது போனா அந்த ஊருக்கு போனாங்களா. இங்க ஒரு ஆளு இத பார்த்துட்டார். எதை? ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, சஹாபாக்களும் சஜிதா செய்யறாங்க, மக்காவுடைய எதிரியெல்லாம் சஜிதா செய்யறான். மாஷா அல்லாஹ், நிலைமை சரியாயிடுச்சு. இந்த ஒரு நிமிஷம் அவன் அடுத்த கணமே எந்திரிச்சிட்டான். யாரு? அந்த எதிரியெல்லாம். இந்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போனவரு அப்படியே போயிட்டார். அங்க போய் சொல்லிட்டார். எங்க இந்த சில நேரம் சரியா பார்க்காம வதந்தி எவ்வளவு தூரம் போகும் தெரியுமா? அங்க போயிடுச்சு. போய் என்ன எல்லாம் இங்க இருக்கீங்க, காலையெல்லாம் நிலைமை சரியாயிடுச்சு, கண்ணால பார்த்தேன். ரசூலுல்லாஹ் நஜ்மு சூரா ஓதுறாங்க, சஹாபாக்கள் சஜிதா செய்யறாங்க, அபூஜஹல், அக்னஸ், உத்பா, உத்தைபா, ஷைபா எல்லாம் சஜிதா செஞ்சாங்க. என் கண்ணால பார்த்தேன். அவர் சொல்றதும் உண்மைதான். அவர் கண்ணால பார்த்தது உண்மைதான். அது ஜஸ்ட் 1 or 2 செகண்ட் தான். போய் சொல்லிட்டாரா? அவங்க பொட்டி படிக்கலாம் சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க. நிலைமை சரியாயிருச்சான், இனி ஜம்முன்னு தொழுகலாம், ஓதலாம், மக்காவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துட்டாங்களா. நீங்க அதனாலதான் இஸ்லாமிய வரலாறு பாத்தீங்கன்னா 2வது முறை அபிசீனியாவை நோக்கிய ஹிஜ்ரத்துன்னு இருக்கும். நான் என் கிதாப்ல கூட எழுதியிருக்கேன். 2வது தடவை ஏன் போனாங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆளு பண்ண வேலை. இந்த வதந்தி இருக்க சரியா ஆராயாம ஒரு செய்தியை ஒண்ணு இல்ல, கம்ப மாட்டாங்கள, கை நசுங்கி இருக்கும் கதவுல, அம்பாங்களை சீரியஸ் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம், அதுக்கு அந்த பக்கம் இல்ல 24 மணி நேரம் தான் டைமா, போனாலும் போயிருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. இங்க நடந்தது கதவு கையை லேசா நசுங்கி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போறப்போ இந்த வதந்தி எவ்வளவு டெவலப் ஆகும் தெரியுமா? அவன் டைரக்டரா மாறி நிறைய பில்டப் கொடுப்பான். கொடுத்து ஒரு விஷயம் போகும். இங்க போன உடனே பார்த்தா எல்லாம் திரும்பி வந்தவங்க, அந்த என்னமோ சொன்னாரு, இங்க திரும்ப வாங்க சொன்னாலும் அடிக்கிறான், தொழுதா அடிக்கிறான் அப்படின்ட்டு திரும்ப அதை விட 3 மடங்கு கூட்டம் சேர்ந்து கொண்டு 2வது முறையாக போனார்கள். நான் இங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னா, நஜ்மு சூரா திருக்குர்ஆனுடைய ஒரே ஒரு 3 பேஜ் மட்டும் உள்ள ஒரு சூரா எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, எதிரிகள்லாம் கூட சஜிதா செஞ்சாங்க. நான் தொட்டதுனால அதை இன்னும் கொஞ்சம் சொல்றேனே, அந்த நாட்டுக்கு போனாங்கல்ல, அவங்கள எல்லாம் மன்னர் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சார். அவர் கிறிஸ்தவ மன்னர், நஜாஷி அவருக்கு பேர். அவங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க வேதத்துல என்ன இருக்கு ஓதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி வந்து நின்றாங்க. எங்க ஓதுங்க பார்க்கலாம். இருக்கிறதுலயே ஆக வசனத்துல திருக்குர்ஆன்ல உச்சகட்டத்துல இருக்கு சூரத்து நஜ்ம் தான் சூரா மரியம். மரியமுடைய வசனம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த மரியமோட வசனத்தை இவர் ஏற்கனவே கிறிஸ்டினா இருக்கிறதுனால மரியம் ரிலேட்டடா ஓதனா இவருடைய மனசை இது பண்ணிடலாம்னு சொல்லி செலக்ட் பண்ணி
அவர் அப்படியே ஆரம்பிச்சார். காஃபஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا அப்படின்னு ஆரம்பிச்சார்ல. ஒரு பேரா ஓதுனார், ஒரு பேரா. அவ்வளவு அழகா ஓதுவாங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு. ஓதி முடிச்சுட்டு பார்த்தா அந்த நஜ்ஜாஷி அழுது உட்காந்துக்கு, தார தாரையா தண்ணி. என்ன கிடையாது, சூரா மரியம் அந்த வேலையை செஞ்சது. நாம அங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் பயான் பண்ணா கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. மனிதர்கள் பேச்சு வேற, அல்லாஹ்வுடைய வார்த்தை வேற. நாம 5 மணி நேரம் பேசினாலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. குர்ஆனுடைய வார்த்தைக்கான தாக்கம் வேறு. சூரத்து நஜ்ம் எதிரிகளை சஜ்தா செய்ய வைக்கிறது. சூரா மரியம் அந்த நஜ்ஜாசி மன்னரை கண்கலங்க வைக்கிறது. இப்படி நிறைய சொல்லணும். சூரா அர் ரஹ்மான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, பிரபலமான சூரா. அது ஐயா ரப்பிக்குமா துக்கத்திவான். தாய்க்குள்ள அடி வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் எல்லாம் ரத்தம் வடிகிறப்ப வர்றாங்க. கிட்டத்தட்ட 10 நாள். தாய்க்கு 10 days எல்லாம் முடிச்சுட்டு கடுமையான அடி வாங்கிட்டு சோகமா வர்றப்போ வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. இந்த இடத்துக்கு நஹ்லான்னு பேர். இன்னும் அந்த இடம் இருக்கு, நஹ்லான்னு பேர். அந்த நஹ்லாவுல ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃபஜ்ர் அங்க தொழுகிறார். ஃபஜ்ர் தொழுகையில நஹ்லாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுறாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஆரம்பிக்கிறாங்க. முழு சூறாவை நீங்கள் இறைவனின் எந்த அருட்கொடையை புறக்கணிக்கிறீர்கள்னு வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலை, நதி, பாதாளம் எல்லாத்தையும் பேசுற சூறா. சலாம் கொடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு திரும்புறாங்க. ஜின்கள் உட்கார்ந்து, ஜின்னுகள் பெரும் கூட்டம். என்னன்னா சூரத்துர் ரஹ்மானுடைய சப்தத்தை கேட்டு அர் ரஹ்மான் சூறாவை கேட்டு சொக்கி போய் அதுக்கு அப்படியே அடிமையாகி சரணடைந்து உட்கார்ந்து இருக்குது ஜின்னுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னுகளோடு பேசினார்கள். வரலாற்றில் எழுதுவார்கள், மனிதர்கள் அடித்து துரத்திய போது அல்லாஹ் ஜின்களை வைத்து ஆறுதல் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத்துர் ரஹ்மானை கேட்டுட்டு ஜின்னுகள் மற்ற ஜின்னுகள்கிட்ட போய் என்ன சொல்லுச்சுன்னு குர்ஆன்ல இருக்கு. காலு யா இன்னா சமிஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூஸா. மூஸாவுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாங்க இன்னைக்கு கேட்டோம். ஆல்மோஸ்ட் மூஸாவுக்கு பின்னாடி ஜின்கள் சொல்லுது, நாங்க கேட்டது அதே மாதிரி வார்த்தையை இன்னைக்கு கேட்டோம். நான் எதற்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, திருக்குர்ஆன் வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமான வேலை செய்யும். நமக்கு அது தெரியறது இல்லை. நாம திருக்குர்ஆனை தூக்குறது இல்லை. சூரா ஒரு நஜ்ம் சூரா சஜிதா செய்ய வைக்கிறது. ஒரு மரியம் சூரா ஒரு நசாராவை அழுக வைக்கிறது. ஒரு நஹ்ல் சூரா ஜின்களை கூட்டமாக உட்கார வைக்கிறது. இன்னைக்கும் திருக்குர்ஆன் அதனுடைய அந்த வசனங்களுக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. சில பேர் எல்லாம் குர்ஆன் மட்டுமே படிச்சு இஸ்லாத்துல சேர்ந்தவங்க. இந்த பாப் பாடகர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, பாப் சிங்கர். வேர்ல்ட் லெவல்ல யாரு ஃபேமஸ் தெரியுமா? சொல்லல யாராவது? கெய்ட் ஸ்டீவன். மாஷா அல்லாஹ், கெய்ட் ஸ்டீவன் பயங்கரமான பாப் சிங்கர். உலகம் பூராமே 80s பிட்வீன் 80 and 90 சொல்றேன். 1980, 90 அவருக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்காது. வருஷத்துல 365 நாளும் பிஸி. பாப் பாடகர். பாப் சிங்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடுறது. வலிப்பு வந்த சாவி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஆடுறது. அவரோட பாட்டுக்கு எல்லா அடிமைகள். ரோட்ல போற பெருசுல இருந்து சிறுசு வரை எங்கேயாவது டேப் ரெக்கார்டர்ல அவரோட மியூசிக் போட்டாங்கன்னா நின்று ஆடுவாங்க. எல்லாம் கெண்டு கட்டையெல்லாம் ஆடும். சின்ன குழந்தையில இருந்து ஆடுவான். அவ்வளவு பெரிய பாப் பாடகர். வாஷிங்டன்ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி படுத்திருக்கிறார். படுத்திருக்கிறப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் அப்பாயின்மெண்டே கிடைக்காது அந்த வருஷம் போறான். இப்ப படுத்திருக்காரு. ஃப்ரெண்டுகள் எல்லாம் பார்க்க போனாங்க. அதுல ஒரு நண்பர், முஸ்லிம் நண்பர், அவரு பார்க்க போனார். கையில குர்ஆன் எடுத்துட்டார். யாருக்கு? அவருக்கு கொடுக்குற. நல்ல வேலை நம்மள மாதிரி சாத்துக்குடி, பிரெட் இது மட்டும் வாங்கிட்டு போல. அவரு
வெறும் நாம பெரும்பாலும் அதோட முடிச்சிருவோம் இல்லையா. இவர் பார்த்தாரு, இவர் மாற்று மத சகோதரர், அவருக்கு சொல்ல முடியாத அல்லாஹ் இதாயத்தை கொடுத்துருவான், நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணுவோம்ட்டு போய் கெய்ட் ஸ்டீவன்ட்ட எல்லாம் பால்ய கால ஸ்கூல் காலத்து நண்பர்கள், அப்பா உன்னையெல்லாம் பிடிக்கவே முடியாது, உன் அப்பாயின்மெண்ட்டே வாங்க முடியாது, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கிற, இந்த இதுலயாவது உன்னை சந்திச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, என்ன எப்படி இருக்கேன், எப்படி லைஃப் எல்லாம், நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த புஸ்தகம் இதுதான் குரான். இதை உன்கிட்ட கொடுக்குறேன், வாய்ப்பு இருந்தா எப்பவாவது டைம் இருந்தா நீ படின்னு சொல்லி அவன் தலைமாட்டு கடையில வச்சுட்டு வந்துட்டார். ஆஸ்பத்திரியில சும்மா இருக்க முடியாம டாக்டர் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், பாட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டான் அந்த ஆளுக்கு. அப்ப எடுத்து மெதுவா குரான் புறக்கினார், ஃபுல்லா புறக்கினார். பாதி குரான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், பாதி குரான் வரையும் படிச்சு முடிச்சிட்டாரு. அவர் மனசுல நிறைய மாற்றம், தனியா அழுகிறாரு, தனியா சிரிக்கிறாரு, என்னென்னமோ நடக்குது. சுருக்கமா சொல்ல போனா குரான் நம்மளத்தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, மற்றவங்களை எல்லாம் நல்ல பவர்ஃபுல்லா பண்ணிருக்கு. அழுன்னு அழுதுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க இன்னைக்கு போகலாம், உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஓவர்லாம் சொல்லு. இல்லை 2 நாள் எக்ஸ்ட்ரா போடுங்க, வெளியே போனவங்க கச்சேரி கூப்பிடுவானுங்க, நான் இதை படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. முழு குரானையும் படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ரூம்ல எல்லா டாக்டர்ஸ் வர சொல்லி, இந்த ஃப்ரெண்டை வர சொல்லி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பூரத்தையும் படிச்சார். களிமா சொல்லிட்டார். எடுத்துட்டு அந்த ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் ஆகி வந்தா தீயா பரவிருச்சு செய்தி. இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் வாஷிங்டன்ல நிக்கிறானுங்க, அத்தனை பேரும் பத்திரிகையாளர்கள் பூரா நிக்கிறான். என்ன அப்ப இனிமேல் பாட்டு பாட மாட்டேன், அப்ப இனிமேல் மியூசிக் முடியாது, நீங்க அப்ப எதனால இப்படி இதுதான் கொரோனா காட்டுறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற லைஃபுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் உணர்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. டிஃபரெண்ட் பிட்வீன் பிஃபோர் இஸ்லாம் இப்ப ஆஃப்டர் இஸ்லாம். ஒரே வார்த்தையில் சொன்னார், இவ்வளவு நாள் நரகத்துல இருந்துட்டேன், இப்ப சொர்க்கத்துக்குள்ள வந்திருக்கேன். இது உலகம் பூரா போச்சு. அதாவது பெரிய செலிபிரிட்டிகள் இஸ்லாத்தை ஏற்கும் போது அவங்க சொல்ற மெசேஜ் உலகத்துக்கு போச்சு. என் பேரு இனிமேல் யூசுப் இஸ்லாம் அப்படின்னு சொன்னார். என் பேர் யூசுப் இஸ்லாம். அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் 15 இஸ்லாமிய நாடுகள்ல, பிரிட்டன் உட்பட 15 நாடுகள்ல இஸ்லாமிக் ஸ்கூல் நடத்துறாரு. எல்லா 15 நாடுகளுடைய ஸ்கூல்களுக்கும் அவர் தான் கரஸ்பாண்டன்ட். நான் 2006 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மஸ்ஜித் இந்தியாவுக்கு பயானுக்கு வந்தப்போ இங்க இருக்கிற மஸ்ஜித் நெகாரால வச்சு அவரை சந்திச்சேன். அவர் பேரு யூசுப் இஸ்லாம். பாட்டு பாட மாட்டேன்னு, மைக்க தொட மாட்டேன்னு அவரு கடைசியா கசாவினுடைய குழந்தைகள், இப்போ இல்ல அப்போ 2011 அப்போ அவன் ஒரு மோசமான ஒருத்தர் ஏரியல் ஷரோன் ஒருத்தர் அப்போ அதிபரா இருந்தான். அந்த ஏரியல் ஷரோன் பீரியட்ல குழந்தைகளை குத்தா அவங்க போட்டு இது பண்ணப்போ குழந்தைகளுக்கு பாலஸ்தீனத்துக்கு நிதி கொடுக்கறதுக்காக வேண்டி கெய்ட் ஸ்டீவன் ஆகிய யூசுப் இஸ்லாம் பாடுகிறார்னு விளம்பரம் பண்ணிட்டாங்க லண்டன்ல. பயங்கரமான கூட்டம். ஏன்னா ஒரு ஆஃப்டர் லாங் டைம் மைக்க கையில் தூக்கி இருக்க பேச போறாரு அப்படின்ட்டு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நிதி திரட்டி பாட்டு பாடி பல கோடி ரூபாய்களை பலஸ்தீனம் கொடுத்தார். நான் சொல்ல வர்றது, குர்ஆன் யாரை எந்த நேரத்துல ஈர்த்து கொள்ளும்னு தெரியாது. குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அந்த பவர் இருக்கு, அந்த பவர் இருக்கு. ஒரு கெய்ட் ஸ்டீவன் யூசுப் இஸ்லாம் இப்போ மோட்டாயிட்டார். இப்போ சமீபத்தில் அவர் இறந்துட்டார். யூசுப் இஸ்லாம் அழகான இஸ்லாம், உண்மையாலுமே அவருடையது. முழுக்க முழுக்க யாரு பயானும் அவர் கேட்டதில்லை, யாரு புஸ்தகமும் படிச்சதில்லை, பெருசா பழக்கத்திலேயாவது தன்னை சுத்தி முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் இல்லை. எல்லாமே முழுக்க முழுக்க சினிமா ஸ்டார்ஸ், அவங்க இவங்க பாலிவுட் நடிகைகள் நடிகர்கள், இந்த மாதிரியே வாழ்ந்த ஒரு உலகத்துல திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி? நான் மீண்டும் சொல்லுகிறேன், குர்ஆன் அந்த அற்புதம் எப்பவும் இருக்கு, நாம இன்னும் அதை புரியல. இந்த சமீபத்துல இந்த ரெட்டை கோபுரம் அது இது நாங்க எல்லாம் நிறைய நடந்த உடனே முஸ்லிம்கள் எல்லாம் சரியில்லை, பயங்கரவாதி அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு புரோபகண்டா
ஒரு இது பரப்பி விட்டப்போ அமெரிக்கால லைப்ரரியில ஒரு வேலை பண்ணானுங்க. அமெரிக்கால என்ன வேலை தெரியுமா? இந்த குரானை படிச்சவன் பூரா இஸ்லாத்துல சேர்றான். இந்த நாட்டுல பெரிய முசீபத்தா இருக்கு. அதனால லைப்ரரியில நீங்க வந்து குரானை முன்னாடி வைக்காதீங்கன்ட்டு ஓரலா ஆர்டர் போட்டான். அங்க அபிஷியலாவெல்லாம் கொடுக்க முடியாது. அங்க கொஞ்சம் டெமோக்ரஸி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீ சும்மா குரானை வைக்காதெல்லாம் கொடுத்த கேஸ் போட்டுருவாங்க. ஓரலா சொல்லிட்டானுங்க எல்லா லைப்ரரிக்கும் சொல்லிட்டானுங்க குரான் முன்னாடி இருக்கக்கூடாது. ஏன்பா? இல்ல படிச்சவனெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டே இருக்கான், பயமா இருக்குது. சரி, என்ன பண்ணலாம்? எங்கேயாவது ஓரத்துல சொல்லி வை. உள்ள நுழைஞ்சா எல்லா மதத்து புஸ்தகமும் இருக்கும், குரான் மட்டும் இருக்காது. கொண்டு போய் அங்க லைப்ரரியில, பெரிய லைப்ரரியில உள்ள அந்த கடைசியில கரையெல்லாம் அரிச்சு போய் புக் இருக்குமில்ல, அங்க கொண்டு போய் சொல்லி விட்டாங்க குரான். லைப்ரரியினுடைய மெயின் ஹெச்ஓடி வந்து ஜோசப் கெப்ரேல் அப்படின்னு ஒருத்தர். ஜோசப் கெப்ரேல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ச் பண்ணி பாருங்க, இருக்கு அவர் சம்பந்தமான செய்தி இல்லை. ஜோசப் கெப்ரேல் வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய நூலகங்களுக்கான தலைமை அதிகாரி மாதிரி அவர் ஹெச்ஓடி. முதல்ல அவருக்கு சந்தேகம், எல்லா புக்கும் இருக்கிறப்ப இதையே ஒழிச்சு மறைச்சு வைக்க சொல்றாங்க. வருமா இல்லையா? சரி, சொன்னதை நம்ம செய்வோம், நமக்கு எது, கொண்டு போய் எங்கேயோ சந்தில சொல்லி விட்டாரு. வரவங்க எல்லாம் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் யூஎஸ்ல யூகேல இன்னைக்கெல்லாம் வேகம் அந்த பாசிட்டிஸ்ட் குரூப்ல இருந்து இஸ்லாம் பரவிட்டு உள்ள வரவங்க எல்லாம் குரான் கேட்கிறான். போய் தேடுனாங்க, எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறார், எங்கேயோ சந்துக்குள்ள. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதை ஏன் மறைச்சு வைக்கிறாங்கன்னு அந்த சந்துல போய் உட்காந்து அவர் படிச்சிருக்க. அவர் மட்டும் யாருக்கும் தெரியாம போக வேண்டியது, எடுக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, அதே இடத்துல வச்சிட வேண்டியது. இப்படி பண்ணி அவர் படிச்சு முடிச்ச உடனே அந்த இஸ்லாத்துல செஞ்சுட்டாரு. களிமா சொல்லிட்டாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். சாலிஹ் இப்ராஹிம் ஜோசப் கெப்ரேல் அப்படி மாறி. கெப்ரேல்னா ஜிப்ரேல தான் அவன் கிறிஸ்டின்கள் அப்படி வைப்பாங்க, கெப்ரேல். ஜோசப் கெப்ரேல் இப்போ சாலிஹா மாறிட்டார். கிட்டத்தட்ட அவருடைய ஹெச்ஓடி போஸ்ட்ங்கிறது ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியுடைய மேயர் போஸ்ட். ஒரு பெரிய பொறுப்புல உள்ளவர். அவர் இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அவர் என்ன காரணம்? அவர் கட்டுரையாவே எழுதினார், நான் ஏன் சேர்ந்தேன். அவர் என்ன காரணம் எழுதினார் தெரியுமா? நான் சும்மா தான் இருந்தேன், என்னைக்கு குரானை எடுத்து ஒழிச்சு வைக்க சொன்னானோ அன்னைக்கு தான் இவன் ஏன் ஒழிச்சு வைக்க சொல்றான் அப்படின்ட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல இருந்து நான் எந்த விஷயத்தை எல்லாம் தேடினேனோ எனக்கு அந்த விஷயத்துக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சது. எதுல? குரான்ல கிடைச்சது. இவ்வாறு அவர்களே, நான் சொல்ல வர்றது, இப்படி நிறைய வரலாறுகளை என்னால சொல்ல முடியும். வழி நெடுக ஒரு 1400 வருஷமா எங்க எல்லாம் குரான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தது, யார் யாரையெல்லாம் அவங்க உள்ளத்தை கவர்ந்துச்சு, யார் யாரையெல்லாம் ஈர்த்துச்சு, நிறைய சொல்லலாம். மெசேஜ் என்னன்னா, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பெருவேதம் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருக்கலாம். முதல்ல நமக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? என் கையில உள்ள குரானை 15 நூற்றாண்டா ஒருத்தனும் திருத்த முடியல, யாரும் திருத்த முடியல. நம்மளா ஏதாவது திருத்தினா ஆச்சு, ஓரத்துல ஏதாவது எழுதி எழுதி வைப்பாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு ஒரு வேடிக்கையா கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல ஒரு ஆள் பைண்டிங் பண்றவரா, குரானை கொண்டு போய் எல்லாம் இதா இருக்கு, ஜில்து கட்டுறது, பைண்டிங் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு. அந்த ஆள்ல ஒரு புத்தி இருக்கு பைண்டிங் பண்றவருக்கு. என்னன்னா, எந்த புக்கு வந்தாலும், பிள்ளைங்க புக்கு, மேத்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு, எதை கொடுத்தாலும் கை வச்சு உள்ள ஏதாவது திருத்துவார். எல்லா புக்லையும் திருத்துவார். இது தெரியும் இவருக்கு, அதனால இவர் சொல்லியே கொடுத்தாரு. வழக்கம் போல கணக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் மாத்துற மாதிரி, மேத்ஸ் சயின்ஸ் புக்ல கை வைக்கிற மாதிரி இதுல கை வச்சுடாத, இது குரான் அப்படியே அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வாங்கிட்டாரு. முடிச்சு பைண்டிங் எல்லாம் முடிச்சு கரெக்டா சொன்ன டேட்ல வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வர்றப்ப கேட்டார், அப்பா ஒன்னும் மாத்திர இல்லை, ஒன்னும் மாத்திர லேசா கொஞ்சம், என்ன கொஞ்சம் இல்ல, இது இவ்வளவு புனிதமான வேதம், அல்லாவோட வேதம், ரசூலோட வேதம் அப்படின்னு உள்ள படிச்சு பார்த்தா நிறைய இடத்துல இங்கிலீஷ் பேர்லாம் இருக்குது. சரிப்பா, இங்கிலீஷ் சேர்த்தா வரதான் செய்யும், அதுக்கு என்ன? எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்கிலீஷ் பேர்லாம் இந்த மாதிரி குரான்ல இருக்கலாமா அப்படின்னு. சரி, என்னதான் பண்ண, நான் இங்கிலீஷ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அஜத்து பேரை போடுது. இங்கிலீஷ் சஜிதா செய்ய மறுத்தான் அப்படின்னா அஜத்து சஜிதா செய்ய மறுத்தார். இப்ப
இப்லீஸ் பெருமை கொண்டான், அதற்கு பெருமை கொண்டு இப்படியே எல்லாத்தையும் மாற்றி விட்டான். அப்புறம் அப்படியே அவன்கிட்ட கொடுத்து இன்னொருவர்களை நகைச்சுவைக்காக அல்ல, 1500 வருஷமா என் கையில், என் பள்ளிவாசலில், என் வீட்டில் நமக்கு இருக்கிற வேதம் ஒருத்த கை வைக்க முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதனால இந்த தலைப்பினுடைய மெசேஜ் தான், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஆகும் ஓதலாமா இன்ஷால்லா? ஓத வாய்ப்பு இருக்கு. எந்த தொழுகையிலையாவது முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் ஓதுங்க, வேற தஸ்பீஹ் அது இது திக்ரு என்ன வேணாலும் ஓதுங்க. ஒரு பேஜ் ஆகுது, ஒரு சூறாவாவது, அல்லது அவரவர்கள் வசதிக்கேற்ப குர்ஆனுக்கும் நமக்கும் கான்டாக்ட் தினந்தோறும் இருந்தால் அந்த குர்ஆனே நம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கொள்ளும், அத்தனையும் பார்த்து. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், எல்லா ஜின்னு சைத்தான் முசீபத்து ஏவல நொட்டு லொசுக்கு விளங்க அத்தனைக்கும் சூரத்துல் பக்ரா. உயிர் உள்ளவர்கள் உயிரற்ற மௌத்தாக்கள் அத்தனை பேருக்கும் சூரத்து யாசீன். செய்வினை உட்பட மகா மோசமான தீர்க்கப்பட முடியாத வியாதிகளுக்கெல்லாம் குலவு பிரபில் ஃபலக் குலவு பிரபின் நாஸ் 11 தடவை குலவு பிரபில் ஃபலக் குலவு பிரபின் நாஸ் இடையில பிஸ்மில்லா ஓட வியாதிகளை அனுப்பி வைத்துவிடும். சூரத்துல் வாக்கியா வறுமை ஒரு வீட்டில வர்றதுக்கு விடாது. உங்களுக்கு தெரியும், கபராளிகளுக்கோ அல்லது நாம் கபருக்கு போகிற போது வேதனை வராது என்பதற்கோ சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதியில் முல்கோ வரிசையாக நாயகம் அட்டவணைப்படுத்தி இருக்கிறார். அதனால கொஞ்சமாவது ஓதுங்க. இந்த சூறாக்களை ஓதலாம், அல்லது ஒரு பேஜாவது குர்ஆன்ல ஓதிக்கொண்டே வந்தால் நாமும் குர்ஆனும் தொடர்பில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயிர் உள்ள வரைக்கும் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக. அந்த திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், நம்முடைய சந்ததிகள் மனப்பாடம் செய்த ஆஃபதுகளாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஜஸாகுமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.